வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். தேவன் எழுந்தருளுவா, தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக 61 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எழுந்தருளுவா, அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பயக்கிறவர்கள் அவருமா என்ன பண்ணுவாங்க, ஓடி போவார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை பயக்கிறவங்க என்ன செய்யணும், ஓடி போகணும். நம்மளை பயக்கிறவங்க ஓடி போகணும். அப்போ தேவன் எழுந்தருள். தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட அவர் தன்மை என்ன? வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. ஆதாம்லேருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பிள்ளைகள் எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்தில் போய் 400 வருஷம் அடிமைப்படுறாங்க. இப்போ அடிமைத்தனத்துக்குள்ளே போன ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும். சும்மா போய் என்ன செய்ய முடியாது, அடிமையை வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு குற்றவாளியை அல்லது குற்றம் செய்யாதவனை என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சி வச்சுருக்கிறாங்கன்னா என்ன செய்யணும், அதை வெளியே கொண்டு வரதுக்கு எப்படியெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர் பார்ப்பாங்க. இப்போ நம்முடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க, வெளியே கொண்டு வரணும். அப்படி அவர்களை எப்படி கொண்டு வர்றது அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்குறப்ப, அப்போது தான் தேவன் என்ன செய்கிறாரு, அவருடைய நாமத்தை மோசைகிட்ட சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு, மோசையிடத்தில் சொல்லுகிறார். நாமம் என்ன என்பதை மோசையிட சொல்கிறாரு. அதை தமிழ் பைபிளில் என்ன செய்கிறாங்க, தவறாக அதை சரியாக மொழிபெயர்க்க இயலவில்லை. அதை சரியாக போடலை, தப்பாக போட்டான். தமிழ் வேதாகமத்தில் தவறாக இருக்குது. தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்குது, அது தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. தவறாக எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியே நம்ம பார்ப்போம்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிப்போம். மோசேயை நோக்கி நான் யெகோவான்னு சொல்லி தமிழ் வேதாகமத்தில் யெகோவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. சில இங்கிலீஷ் வேதாகமங்களில் என்னது, யெகோவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. மூல வேதாகமத்தில், ஈப்ரு வேதாகமத்தில் யாசுவான்னு கொடுக்கப்பட்டிருக்குது. யெகோவா, இந்த யாசுவா என்ன தமிழில் யெகோவான்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யெகோவா விட்னஸ் வந்து சரியாக, அது தவறான காரியம். ஏன் தவறுன்னா, மரியாளின் மைந்தர், மரியாளின் குமாரன் மெசியா வந்து கடவுள் இல்லைன்றவாங்க. அவங்க அந்த அறவேக்காடு அவர் கடவுள் கிடையாதுன்றவாங்க. அவங்க சொல்கிற காரணம், மெசியாவுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பிறந்தாங்க, அதனால கடவுள் இல்லை அப்படின்றவாங்க. ஆனால் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த யெகோவாங்கிற நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படலைன்னு சொல்லி நேரடியாக மோசனிடத்தில் தேவன் சொல்கிறார். இப்போ அறியப்படா தேவனுக்கு சொல்லி எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்னது, அறியப்படா தேவனுக்கு எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். அப்போ நம்முடைய தேவன் இன்று வரையிலையும் அநேருடைய வாழ்க்கையில் அவர் அறியப்படாமலே இருக்கிறார். தேவன் சொல்லி தெரியும் எல்லாருக்கும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்றதான் நிலை அநேகருக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன தேவை, அநேக நேரங்களிலே சத்துருக்கள்
நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? எழும்பி செயல்படுறாங்க. இந்த சத்துருக்களின் மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தப்புவிக்கப்படணும். அநேக சத்துருக்கள் நமக்கு எழும்பி செயல்படுற இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த சத்துருக்கள் மத்தியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படி விடுவிக்கப்படுவதற்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு ஒரு மேலான அவருடைய உண்மையான பெயரை நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் நமக்கு தேவை. சங்கீதம் 68வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் தமிழ் பைபிளில் யெகோவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊரில் ஹீப்ரு பைபிளில் யாசுவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். அப்போ மோசைக்கு சொல்றார், யெகோவா என்னும் நாமத்தினால, அதாவது யாசுவாங்கிற நாமத்தினால நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமாக ஆகலை. அவர்களுக்கு என்ன பேர் தரிசனமானார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட் நேமில் அவங்க தரிசனமாகிறாரு. ஆனால் மோசைக்கு என்னது? யாசுவாங்கிற நாமத்தில் தரிசனமாகிறாரு. இப்போ மோசை மூலமாக என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போ மெசியா நம்முடைய பாவனுக்காக மரித்தது நியாயப்பிரமாணம். அது மோசை மூலமாய் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ளணும். பைபிளில் நிறைய நாமங்கள் உண்டு. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கும். அதில் எந்த பாதையிலையும் போகலாம். ஆனால் நியமிக்கப்பட்ட பாதையில் நம்ம போனோம்னா அது நமக்கு நல்லதாக இருக்கும். நம்ம எந்த பாதையில் போகணும்? நியமிக்கப்பட்ட பாதையில் போக வேண்டும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. நம்ம பூமியின் எல்லைக்குள்ள நம்ம இருக்கிறோம், அல்லது பூமி எல்லையை விட்டு வேற எங்கேயா இருக்கிறோமா? நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமியின் எல்லைக்குள்ள இருக்கிறோம். ஆகையினால நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னை கொண்டே, பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறாங்க. ஆகையினால தனக்குத்தானே நிகர் யாரும் கிடையாது. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன கிடையாது? மாறாத ஒரு பிரமாணம். இது மாறுவது கிடையாது. அப்போ இஸ்ரவேல், யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களுக்கு சர்வவல்லமையுள்ளங்கிற பேரில் வெளிப்பட்டார். ஆனால் மோசையை பிரதிபட்சமாக என்ன செய்கிறாரு? யாசுவாங்கிற நாமத்தில் வெளிப்படுறாரு. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு? பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண போறாராம்? பெரிய காரியங்களை செய்கிறார். அப்ப பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேசமே என்னது? பயப்படாதே. யாவ் என்ன செய்கிறாரு? பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நாம் மகிழ்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? மையப்படுத்தணும்.
ஒரு மாறாத பிரமாணத்தை நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 45:23 சொல்லுது, இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். 24 யாஷோவிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான எரிச்சல். அடுத்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் சந்ததியாராகிய யாவரும். இப்போ குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ம இஸ்ரவேல் சந்ததிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த வேதாகமம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இது இஸ்ரவேலர்களுக்கு. அதில் யூதர்களும் உள்ள இருக்கிறாங்க. இது ஆபிரகாமுடைய வம்சவெளிக்கு. மற்றவங்களுக்கு என்ன கிடையாது, இது கிடையாது. இவங்க எல்லாமே வேதம் முழுவதும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. மெசியா தான் சொன்னார், யோவான் 4 சரியா சொல்கிற நம்ம ரட்சிப்பு யூதர் வழியாக தான் வருது அப்படின்ட்டாரு. இப்போ யூதர்கள் எப்படி ரட்சிக்கப்படுறாங்க, யூதர்கள் எப்படி மனம் திரும்புகிறாங்க, ஏன் யூதன் சின்ன நாடாக இருந்தாலும் அவங்கள தேவன் அழிக்காமல் வச்சுருக்காரு? அங்கே என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை இருக்குது. அவங்க யாராக இருக்கிறாங்க? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க யாராக இருக்கிறாங்க? பிள்ளைகளாக இருக்கிறாங்க. யூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சர்வவல்லமையின் நாமத்தில் தரிசனம் வாங்கிட்டு மோசேக்கு யாசுவாங்கிற நாமத்தில் தரிசனம் ஆகிற நோக்கம் என்ன செய்யறாரு? மோசேக்கு யாசுவாங்கிற பேரை தரிசனம் ஆகுறாரு. இப்போ யாசுவாங்கிற பேரில் தரிசனமான ஒரு பாடம் அவர் செஞ்ச காரியம் என்ன? நம்ம வேதத்திலிருந்து நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 3 1-2 வாசிப்போம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இருக்கிற யாசுவா மெசியாவை கவனித்து பாருங்கள். ஏன் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் பிதாவுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். குமாரனும் பிதாவும் ஒன்றா இருக்கிறாங்க, அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை பார்க்கணும் அதிக கணத்துக்குரியவராக இருக்கிறார் அப்படின்னா கவனிக்கணும். இந்த உலகத்தை உண்டு பண்ணினவர் இந்த உலகத்தை விட அதிக கணத்துக்குரியவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வீடு இருக்குது, நல்லா வீடு வேலையெல்லாம் முடிச்சா பால் காய்ச்ச போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்குவோம். அப்போ வீட்டையா பார்த்து வீடே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்காரங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, பரவாயில்ல, நல்லா முடிச்சிட்டிங்க, பரவாயில்ல, என்ன பண்ணுறீங்க, நாளானாலும் நல்லா முடிச்சிட்டோம் அவங்க சொல்லுவாங்க. நிலைக்கு இவ்வளோ செலவு, இதுக்கு அவ்வளோ செலவு, அவங்க செலவு ஒரு பட்டியல் போடுவாங்க. ஏனெனில் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாரு? நம்முடைய தேவன் யாசுவா மெசியா. இவர் யாரா இருக்கிறாரு? இவர் அதிக மகிமைக்கு பாத்திரம் கணத்துக்குரியவராயிருக்கிறார். உலகம் அவருடைய தான், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய யாசுவா. அது மாத்திரமல்ல, இவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் மோசே என்ன பண்ணாரு? தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சரி, அதே எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? 16 வசனத்தை வாசிப்போம். 16. ஆதலால் தேவதூதர் உதவியாக கை கொடாமல். இப்போ யாரை ஆசீர்வதிக்கிறாரு?
தேவ தூதர்களுக்கு கொடுக்கக்கூடாத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவதூதர்கள் இந்த பூமியில் உண்டு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க சிலர் தேவனுக்கு யாராக மேனே பாராட்டினாங்க, அதெல்லாம் கீழே தள்ளிட்டார். ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய கிருபை யாரு கொடுக்குறாருன்னா, இதை அநேகருக்கு இதை பற்றி தெரியல. அநேகர் சொல்கிறாங்க நம்ம வந்து புறஜாதின்னு சொன்னாலும் ஆபிரகாமுடைய வித்தாக தான் இருக்க முடியும். இதை மறந்துடக்கூடாது. ஏனெனில் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்குள்ள என்ன பண்ணோம், அநேக ஜாதிகள் உண்டாக்குவேன் அப்படின்னாரு. இத்தலான ஜாதிகளுக்கு தகப்பனாவே சொல்லிட்டாரு. அப்போ இந்த இடத்த நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ எல்லா ஜாதிக்கும் அவர் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறப்ப அவர் என்ன செய்கிறாரு? கைதூக்கி நம்மளை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல். இதை கேட்கிற ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செய்கிறாரு? உதவியாக கை கொடுக்கிறது. நம்மளை கைப்பிடி தூக்கி விடுறார். என்னது? வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 30:1. சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ வெட்டாமல் நம்முடைய தேவன் நம்மளை கைதூக்கி எடுக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ வெட்டாமல் என்ன செய்கிறாரு? யார? ஆபிரகாமுடைய சந்ததியே. அல்லேலூயா. இதை பார்க்கிற ஒருவரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி. ஆகையினால இந்த உலகத்தை நம்ம அழிந்து போகாபடி அவர் என்ன செய்கிறாரு? கைதூக்கி எடுக்கிறாரு. கை உதவியாக கை கொடுத்தார். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் அவர் கை கொடுக்குறாரு. யாருக்கு? நம்ம இன்றைக்கு ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லி நம்ம தைரியமாக சொல்லணும். சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. அநேகர் என்ன செய்கிறாங்க? தன்னை குறித்து குறைவாக எண்ணி குறைவாக எடை போட்டு அழிஞ்சு போய் கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நாம் சொல்லணும். அதை வேகத்தோடு கூட நான் நிரூபிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 1:14 வாசிப்போம். நன்றாக கவனி. அநேக ஜனங்கள் ஜெபத்துக்கு வருவாங்க, கொஞ்ச காலம் ஆகும்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க, அழுவாங்க, நெகமும் சதை மாதிரி இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? திரும்பியும் போயிடுவாங்க, பின்னிட்டு போய்விடுவார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்து தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே திரும்பி போய் என்றால், ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நானும் வருவேன், நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன். மரணத்தோடு உடன்படிக்கை நமக்காக மெசியா செஞ்சாரு. நீங்கள் அந்த உடன்படிக்கையில் ஒரு எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறாங்க? கடைசி வரலையும் சபையை விட்டு உறுதியை விட்டு போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இங்கே மற்றவங்க தேவை கிடையாது. ஓர்பால் மாதிரி கொஞ்சம் காலம் இருந்துட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் பின்னிட்டு போகிறது. எப்படி பின்னிட்டு போனால் என்ன நடக்கும்? மெசியா சொன்னார், ரோமே சொன்னார், ஒரு மனுஷன் விட்டு ஆவி புறப்பட்டு என்ன செய்யும்? உணர்ந்தது அடையும் தெரியும். திரும்ப ஒரு நாள் என்ன பண்ணும்? நான் எங்கேருந்து வந்தால் எனக்கு திரும்ப வரும். வந்த ஒருபாடு
எங்கே ஆரம்பித்த சபைக்கு முதலாக சத்தியசோன சபைக்கு அவங்க போகலையோ என்ன பண்ணோம், திரும்ப போய் தண்ணின்னு பொல்லாத வேறு 7 ஆவியை கொண்டு உள்ளார பூந்து என்னாச்சும் அந்த மனுஷனை ஆட்டி படைக்கும். அந்த மனுஷனோட முன்னிலை பின்னிலைமை எப்படி இருக்கும், அதையே கேடுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. பலமுறை சொல்லியிருக்கிறேன், இதை விட்டு போய் திரும்ப எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடன்படிக்கையை முறிச்சு போட்டாங்க. உடன்படிக்கையை முறிச்சு போட்டாங்க. இந்த ஸ்திரீ ஓர்வாள் முத்தமிட்டு திரும்பி போயிட்டா. ரூத் விடாப்புடியாய் பற்றி கொண்டாள். எப்படி நகோமி மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணி உறுதியாய், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய விளைவு என்ன? இஸ்ரவேல் குடும்பத்தில் உள்ளதான நகோமி புருஷனா விட்டு பிள்ளையா விட்டு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. இப்போ உடாப்புடியாய் பற்றி கொண்டபடினால தேவன் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. ரூத்தில் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போதும். 17ஆம் வசனம். ஓபேத் தாவீதோட தகப்பன் தான் ஓபேத். நன்றாக கவனிக்கணும். அபிஷேகம் எப்படி போகுது. தாவீதோட தகப்பன் தான் ஓபேத். ஓபேத் என்று அவன் ஈசாயின் தகப்பன். தாவீதோட தகப்பனுடைய, அதாவது ஈசாயோட தகப்பன் யாரு, ஓபேத். இப்போ ஈசாயோட பிள்ளை யாரு, தாவீது. இப்போ வம்சம், இந்த வம்சம் யார் வர்றா, மெஸ்ஸியா பிறக்கிறாரு. ஒரு உறுதியான உடன்படிக்கையில் யார் உறுதியாக இருந்தது, ரூத்து. ஓர்பால் பின்னாடி ஓரமாக போயாச்சு. இன்றைக்கு இருக்கிற சபைகள், இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் யார் உறுதியாக சபையோடு தேவனோடு தேவனுடைய மனசோடு ஒன்றித்து ஓடுறாங்களோ அவங்க பரலோகம் போவாங்க. தனக்கு முதல்ல யார் சத்தியம் சொன்னது, எங்கே ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படிங்கிற யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ, சரி சத்தியம் சரியில்லாமல் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அதை என்ன பண்ணணும், திருத்தி கொள்ள வேண்டும். யார் சரியாக சொல்கிறோம் அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும், பரலோகம் போக முடியாது. ஆகையினால் நம்ம எங்கே போகணும், பரலோகம் போகணும். அது மாத்திரமல்ல, நம்ம யாராக இருக்கணும், அந்த சந்ததி வரிசையில் நம்ம இடம்பெற வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ இந்த ரூத் ஓர்பால் யார், இவங்க யார், லோத்தோடைய குமாரத்தை, லோத்தோட வம்சம். லோத்து வம்சம் யார், அவனும் எபிரேய இனம் தான். ஆனால் ஆபிரகாம் தான் ஆசீர்வதிச்சார், கூட துணைக்க விட்டுலாமல் கொண்டு போனார். அதனால் என்ன பண்ணாங்க, தூதன் லோத்தை என்ன பண்ணார், கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தார். லோத்து மனைவியை பின்னிட்டு பார்த்து புத்தூன் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சந்ததியை நம்ம சரியாக நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம சரியாக பார்த்து சரியாக தேவனை பின்பற்றணும்னு சொன்னால் நமக்கு என்ன உண்டு, நித்தியஜீவன் உண்டு. அந்த சந்ததியில் நம்ம என்ன செய்வோம், நம்ம இடம்பெறுவோம். அந்த சந்ததி மெஸ்ஸியா. அல்லேலூயா. அந்த சந்ததியில் நம்ம என்ன செய்யணும், நம்ம இடம்பெற வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. பூமியங்களை என்ன பண்ணுங்க, பருவக்காலா வைப்பா. அல்லேலூயா. அந்த வரிசையில் நாம் இடம்பெறுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.